எல்லாருக்கும் வணக்கம். நேற்று என்னுடைய குடும்பாவியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பல இடங்களிலே எரித்திருக்கின்றார்கள். ஆனால் யார் மீதும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் அதே நேரத்தில் எந்த விதமான தவறும் செய்யாமல் எந்த விதமான குடிபாவையும் எரிக்காமல் மத்திய சென்னை, தென் சென்னை, காஞ்சிபுரம் வடக்கு, சேலம், திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் காங்கிரஸ்காரர்களை போலீசார் கைது செய்து அவர்கள் மீது பொய் வழக்கு போட்டிருக்கின்றார்கள். யார் உண்மையாலும் குடும்பாவிகளை எரித்தார்களோ அவர்களை விட்டுவிட்டு ஒன்றுமே செய்யாத காங்கிரஸ்காரர்களை அவர்கள் சிறையிலே பிடித்து வைப்பது எந்த விதத்தில் நியாயம் என்று தெரியவில்லை. உடனடியாக அவர்களை விடுவிக்க வேண்டும். மீண்டும் சொல்கின்றேன், மத்திய சென்னை, தென் சென்னை, காஞ்சிபுரம் வடக்கு, சேலம், திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் கைது செய்யப்பட்டிருக்கின்ற காங்கிரஸ் தோழர்களை உடனடியாக காவல்துறையினர் விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொழிற்சங்கத்தை சார்ந்த அர்ஜுனன் என்பவர் வெளிப்படையாக என்னுடைய குடும்பாவியை மட்டும் எரிக்க மாட்டோம், இளங்கோவினே உயிரோடு எரிப்போம் என்று சொல்லி அது தொலைக்காட்சிகளிலும் வந்திருக்கின்றது. அவர் மீது எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரை போலீஸ்காரர்கள் எடுக்கவில்லை. மக்களுக்கு இருக்கின்ற சந்தேகம் எல்லாம் இவர்கள் சொல்வதோடு நிற்க மாட்டார்கள், செய்வார்கள். ஏனென்றால் ஏற்கனவே தர்மபுரியில் 3 கல்லூரி இளம் பெண்களை பஸ்ஸிலேயே உயிரோடு எரித்தவர்களாயிற்றே என்று சொல்கின்றார்கள். ஆகவே இவர்கள் உடனடியாக அர்ஜுனன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் அதற்காக பொதுமக்களை திரட்டி ஒரு போராட்டம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அவ்வளவுதான். இதுமாதிரி நீங்க ஏதாவது கேட்கறதா கேள்வி. பிரதமரையும் முதலமைச்சரையும் கொச்சைப்படுத்தும் வகையில் பேசுறது சரின்னு சொல்றீங்களா? எதுங்க? நான் சொல்லியதை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஆடியோ போடுங்க, ஆடியோ போடுங்க, ஆடியோ போடுங்க சார், ஆடியோ ஆடியோ போடுங்க, போடுங்க, ஆடியோ போடுங்க. நீங்க ஆடியோ போடுங்கன்ற சும்மா இருந்தீங்களா என்ன அர்த்தம்? ஆடியோ போடுங்க, எல்லாம் கேளுங்க. என்னோட அரசியல் விவாதம் பண்ண வரல. இருங்க, சும்மா நீங்க எல்லாம் சொல்லுங்க, சத்தமா வைங்க. நீ கேளு போகல, ஏன் அவங்களுக்கு நீங்க கேளுங்க. தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதையே நீ சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன அர்த்தம்? தவறா நினைக்காதீங்க. என்ன அர்த்தம்? ஜெயலலிதா சோனியா காந்தியை கண்ணாமடன் பேசுறியா? என்னென்ன பேசுறாங்க உங்களுக்கு தெரியுமா? என்ன பேசுறாங்க தெரியுமா உங்களுக்கு? சென்னாரெட்டியை பத்தி தெரியுமா உங்களுக்கு? நீங்க என்ன கேளுங்க. தப்பா இல்ல, நீங்க கேளுங்க. தவறா எடுத்துக்கூடாதுன்னு சொல்லலாம். நான் எல்லாம் ஏன் தவறா உங்க மனைவியை சொல்லுங்களா? உங்க மனைவியை சொல்லுங்களா? உங்கள்கிட்ட சொல்லு. நீ எப்படி பேசலாமா? நீ பேசலாமா? நீ என் பொண்டாட்டியை பத்தி பேசலாமா? நீ என் பொண்டாட்டியை பத்தி பேசலாமா? வேலுச்சாமி
ஜெயா டிவியை சார்ந்தவர்கள் ஜெயலலிதாவுடைய எடிபிடிகளை இந்த அமைதியாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டத்தை வேண்டுமென்றே கெடுக்க வேண்டும் என்பதற்காக ஜெயா டிவியை சார்ந்தவர்கள் திட்டம் போட்டு இங்கே வந்து சதி செய்கின்றார்கள். என்னை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன், நான் சொன்ன அர்த்தம் வேற, புரிஞ்சு கொண்டது வேற. நான் பேச்சிலேயே சொல்லி இருக்கின்றேன், தவறாக எண்ணிவிடக் கூடாது என்று நான் சொல்லி இருக்கின்றேன். அதற்கு ஜெயலலிதாவை பற்றி பேசலாமா என்று கேட்கின்றார்கள். நான் சொல்கின்றேன், ஜெயலலிதா சோனியா காந்தியை பற்றி பேசியது நியாயமா என்று நான் கேட்க விரும்புகின்றேன். ஆகவே தயவு செய்து என்னை பொறுத்தவரையில் முதல்வரையோ பிரதமரையோ அவமானப்படுத்த வேண்டும் என்பது எண்ணம் கிடையாது. நான் சொல்லி விவரமாக சொல்லி இருக்கின்றேன், தவறாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று. அதற்கு பிறகு வேண்டுமென்றே இங்கே வந்து கலாட்டா செய்ய வேண்டும் என்பதற்காக ஜெயா டிவியை சார்ந்தவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். எங்களை பொறுத்தவரையில் பேசும்போது அந்த ஜெயா டிவி நிருபர் என்னுடைய மனைவியை பற்றி, எங்கள் வீட்டில் இருக்கின்ற பெண்களை பற்றி பேசியது, கேவலமாக பேசியது எந்த விதத்தில் நியாயம் என்று நான் கேட்கின்றேன். இன்னும் சொல்ல போனால், நான் ஜெயலலிதாவையும் சோபன் பாபையும் பற்றி பேசினேனா? ஜெயலலிதாவையும் சோபன் பாபையும் பற்றி நான் பேசினேனா? இல்லை ஜெயலலிதா என்னென்ன செய்தார் முன்பு என்று நான் சொன்னேனா? எதுவுமே இல்லாமல் ஜெயா டிவியை சார்ந்த இந்த நபர் வேண்டுமென்றே இங்கே குழப்பம் விளைவிக்க வேண்டும் என்று பத்திரிகையாளர்கள் நீங்கள் இருக்கின்றீர்கள். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், எந்த கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்வேன் என்பது உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது வேண்டுமென்றே இங்கே வந்து கூச்சல் போட்டு ஒரு நல்ல சுமூக நிலையிலே பத்திரிகையாளருடைய கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இது போன்ற குறும்பு வேலைகள் எல்லாம் செய்வது என்பது மிகவும் தவறு. பத்திரிகையாளர் தர்மத்தை பற்றி ஜெயா டிவிக்காரர் புரிந்து கொள்ள வேண்டும். பத்திரிகையாளர்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கின்றது. ஆனால் என்னை பார்த்து என்னுடைய பொண்டாட்டியை பற்றி பேசுவதற்கு அவர்களுக்கு உரிமை கிடையாது. வேற ஏதாவது கேளுங்க. இல்ல ரொம்ப அவரு அந்த அம்மையாரும் ஒரு மருத்துவர் தான், அவருடைய வீட்டுக்காரரும் ஒரு மருத்துவர் தான், நான் ஏற்றுக்கொள்கின்றேன். என்னை பொறுத்தவரையில் நான் சொல்லிய விஷயத்தை தவறாக அவர்கள் புரிந்து கொண்டு இருக்கின்றார்கள். அதற்கு நான் என்ன செய்ய முடியும்? நான் ஏற்கனவே கள்ள உறவு, கள்ள காதல் என்று சொல்வது பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுகவுக்கும் இருக்கின்றது. ஒரு பக்கம் ஜெயலலிதாவை பற்றி மேலே இருந்து வர தலைவர்கள், அவர்கள் அருண் ஜெட்லியாக இருந்தாலும் சரி, அல்லது மோடியாக இருந்தாலும் சரி, அல்லது வெங்கைய நாயுடாக இருந்தாலும் சரி, அவர்கள் இங்கே ஜெயலலிதாவிற்கு வந்து நல்ல ஆட்சி தருகின்றார் என்று அவர்கள் மகுடம் சூட்டுகின்றார்கள். ஆனால் அதே நேரத்தில் இங்கே இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் ஜெயலலிதாவை விமர்சிக்கின்றார்கள். ஜெயலலிதா ஆட்சியில் லஞ்சம் லாவண்யம் பெருகிவிட்டது என்று சொல்கின்றார்கள். இதைத்தான் நான் இரட்டை வேடம் என்று சொன்னேன். இதைத்தான் நான் 8 மாத காலமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அவர்களுக்கு கள்ள உறவு இருக்கின்றது. அதை நீங்கள் நான் சொன்ன விஷயத்தை எந்த நோக்கத்தோடு சொல்கின்றேனோ அது இல்லாமல் நீங்கள் ஏதோ தேடி ஒரு அர்த்தத்தை கண்டுபிடித்து என்னை நீங்கள் தாக்க வேண்டும் என்று நினைத்தால் உங்களை சந்திப்பதை தவிர எனக்கு வேறு வழி கிடையாது. நான் தான் விளக்கமா சொல்றேங்க. நான் தான் telling you repeatedly what I meant was they have some hidden agenda. They have some hidden agenda. நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்காங்க. நான் நீதிமன்றத்தில் வழக்கை நான் சந்தித்து நான் என்ன பேசினேன், என்ன அர்த்தத்தில் பேசினேன் என்பதை சொல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் எனக்கு வீட்டுக்கு வருவதை பற்றியெல்லாம் கவலை இல்லைங்க. நீங்க ஜனநாயக நாட்டில் எல்லோருக்கும் ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு உரிமை உண்டு. ஆனால் அது அத்துமீறி போகக்கூடாது என்பதுதான் என்னுடைய கவலையை ஒழிய அவர்கள் என் வீட்டுக்கு வருகின்றார்கள் அல்லது அலுவலகத்துக்கு வருகின்றார்கள். அது நேற்று கூட பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் திடீரென்று அதிமுக கொடி போட்ட ஒரு கார் உள்ளே வந்து எங்கள் தொண்டர் ஒருவரை இடித்து தள்ளிவிட்டு வேகமாக வெளியே சென்றுவிட்டார். ஆக இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்றுதான் எங்களை பொறுத்தவரையில் சாத்வீக முறையில் நாங்கள் போராட்டம் நடத்துவோம், நாங்களும் நடத்துவோம், மற்றவர்களுக்கும் அந்த உரிமை உண்டு. ஆனால் வன்முறையை கையில் எடுக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய உண்மைதான். நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு எல்லா கட்சிகளும், எல்லா அரசியல் கட்சிகளும், எல்லா பொதுநல நிறுவனங்களும், ஏன் மாணவர்கள் மாணவிகள் உட்பட, ஏன் குடிப்பவர்கள் குடிக்காதவர்கள் உட்பட எல்லோரும் மதுவிலக்கு வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதை கொண்டு வர வேண்டும் என்று.
அதைத்தான் எல்லா கட்சிகளும் செய்கின்றன. ஆகவே இந்த போராட்டத்தை திசை திருப்ப வேண்டும் என்று நான் சொன்னதை ஒரு 4 நாட்களுக்கு பிறகு திரித்து கூறி அதிலே பயனடைய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் மதுவிலக்கு போராட்டம் என்பது கடுமையாக தொடர்ந்து இப்போது நடைபெறுவதை விட இன்னும் தீவிரமாக நடைபெறும் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். நான் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் தானே மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் தவறாக சொல்லவில்லை. நீதிமன்றத்தில் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா நான் இதுதான் சொல்ல போறேன். What I have been telling the press people, I am going to say the same thing to the court also. இல்லையா நீங்க இப்போ நான் படிச்சிருக்கல, மத்திய சென்னை, தென் சென்னை, காஞ்சிபுரம், வடக்கு, சேலம், திருநெல்வேலி இங்கெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 பேருக்கு மேலே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒன்றுமே பண்ணல. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா என் வீட்டு முன்னாடி ஒரு மறியல் போராட்டமோ அல்லது முற்றுகையிடுறதுக்கோ வந்தாங்க. எங்கள் கட்சிக்காரங்க வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. ஆனால் என்ன பண்ணாங்க, வந்து கல்லடிச்சவங்களையெல்லாம் விட்டு போட்டு என் வீட்டில் என் கூட இருந்த பொன்பாண்டியன் போட்ட 4 பேர்த்த போய் அரெஸ்ட் பண்ணி வாங்க உங்களுக்கு காஃபி சாப்பிடலான்னு போய் கூப்பிட்டு போயிட்டாங்க. 11 பேர். ஆகவே எங்களை பொறுத்தவரையில் இது போன்ற செயல்கள் எல்லாம் நடக்கக்கூடாது தமிழ்நாட்டில் என்றுதான் நாங்கள் விரும்புகிறோம். அது மட்டும் முடிச்சிடறோம். அது மட்டுமல்ல, கலைஞர், வைகோ, திருமாவளவன், கம்யூனிஸ்ட், சிபிஐ, சிபிஎம், கிருஷ்ணசாமி உட்பட அத்தனை கட்சிகளும் எனக்கு ஆதரவாக கருத்துக்களை சொல்லி இருப்பதற்கு நான் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டேன். அஇஅதிமுக வரைக்கும் காங்கிரஸ் இருக்கட்டும் 2 பேரும் நடத்துற போராட்டங்கள் இந்த அரசியல் முறை வந்து ஆரோக்கியமானதா இல்ல வந்து இந்த போக்கு நாகரிகமானதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சார், அதை பற்றி தான் புதிய தலைவரிலும் தந்தியிலும் பெரிய விவாதமே வைக்கிறாங்க. 8 to 9, 9 to 10. என்னுடைய கருத்து, நாங்கள் எதுவும் செய்யவில்லை, நாங்கள் போராடவில்லை. நாங்கள் தற்காப்புக்காக என்னை காப்பாற்ற வேண்டும். இத்தனைக்கும் என்னுடைய தோழர்களிடம் சொன்னேன், வர வேண்டாம், நான் பார்த்துக்கொள்ள இல்லை இருந்தாலும் அவர் வந்திருக்கிறார். எங்கேயாவது எங்களுடைய தோழர்கள் ஆர்ப்பாட்டம் செய்ததாக நீங்கள் சொன்னால் நான் சோனியா காந்தி இது குறித்து ஏதாவது விளக்கம் கேட்டிருக்காரா தமிழ்நாட்டில்? இல்லை, அதுதான். பட் இங்கே நடப்பது, நேற்று சத்தியமூர்த்தி பவன் தாக்கப்பட்டது, அதற்கெல்லாம் காங்கிரஸ் ஹைகமாண்டுக்கு அது தெரியும். அவர்கள் கூட இன்னைக்கு அதை கண்டித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இன்று மாதாகி அதிமுக தொடர்கள் போராட்டம் நடத்திருக்காங்க. தற்கொலை போராட்டம், டவர் நிற்கிறது, தற்கொலை போராட்டம் நடத்திருக்காங்க. தற்கொலை போராட்டம் யாரும் டவர் மேல ஏரியா டவர் மேல ஏறினா இந்த அரசாங்கம் கண்டுக்காது. ஏன்னா சசிபெருமாள் அப்படிதானே ஏறினாரு. அவரை கண்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவர் உயிரோடு நீங்க இருந்திருப்பாரு. அவரை கண்டுக்காம விட்டதுனாலதான் அவர் செத்தார். மதுரை மாநகராட்சியில் வந்து மக்கள் பணியை பற்றி பேசுறோம். ஆனா மக்கள் கண்டித்து மதுரை மாநகராட்சியில இந்த சிறப்பு கூட்டத்தில் உங்களை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. நீங்க மதுரை மாநகராட்சி அல்லது ஏடிஎம்கே மேயருக்கு இருக்க எல்லா இடத்துலையும் அமெரிக்காவை கண்டித்து கூட தீர்மானம் போடுவாங்க, யுஎன் சபையை கண்டித்து கூட தீர்மானம் போடுவாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து மேயர்ன்ற எந்த டெஃபினேஷனோ அது தவிர மற்றதெல்லாம் செய்வாங்க.